வாட் வி ஈட் இன் அ டே ஆஸ் அ நியூக்ளியர் ஃபேமிலி பார்க்கலாம். தோசை இட்லியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி சேஞ்சாக கம்மங்கூழ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சின்ன வயசுலாம் இதை நீ குடிக்கிறியான்னு கேட்டால் வேண்டான்னு தலை தெறிக்க ஓடுவேன். இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு வாலண்டியராக கேட்டு செஞ்சு சாப்பிட்றேன். உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஏன் நான் சின்ன வயசில் இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்னு எனக்கே தெரில. பாப்பாவுக்கு தனியாக கெட்டியாக இருக்கும்போதே எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு பாசிப்பருப்பு அண்ட் சௌச்சோ இது ரெண்டையும் போட்டு வேக வச்சுட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அதே பரட்டி போட்டு சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. சைட் டிஷ்க்கு முட்டை தான். ஸோ இதையாவது கொஞ்சம் காரமாக செய்வோன்னு முட்டை எங்களுக்கு மட்டும் மசாலா போட்டுட்டு பாப்பாவுக்கு மட்டும் பெப்பர் மட்டும் போட்டு எடுத்தாச்சு. நானும் பார்த்துட்டேன், எப்போல்லாம் நான் ஒரு டிஷ்ஷை அதிகமாக செய்கிறேனோ அந்தன்னைக்கு அது அடுத்த நாள் வரைக்கும் மிச்சம் இருந்து கீழே போடுற மாதிரி இருக்குது. என்றைக்கெல்லாம் அளவாக கரெக்டாக செய்யணும் அந்தன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு பற்ற மாட்டேங்குது. இன்றைக்கி அது நான் தான். எனக்கு தான் இது பற்றாமல் சாப்பிட்டேன். ஒருவேளை நான் செஞ்சது இன்றைக்கி நல்லா இருந்துச்சோ அதான் இவ்வளோ சீக்கிரம் காலி ஆயிடுச்சு போல் நானே மனசு தேத்திட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. டின்னருக்கு நான் ரொம்ப நாளாக செய்யாமல் வச்சுருந்த ஒரு டிஷ் தான் பூண்டு சட்னி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காகவே எனக்கு கோதுமை தோசை உள்ளே இறங்கும். ஸோ இதை டின்னராக செஞ்சு முடிச்சாச்சு. பாப்பாக்கு உருளைக்கிழங்கு துருவி போட்டு குட்டி குட்டி தோசையை ஊற்றியாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம். பாய்.